ஹலோ, வணக்கம். நம்ம சீராளம் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாங்க. சீராளத்துக்கு இந்த நம்ம சாம்பாருக்கு போடுற துவரம்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த துவரம்பருப்பு ஒரு 2 கப் எடுத்துக்கணுங்க. அரிசி 1 கப் எடுத்துக்கினா போதும். சீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் பூண்டு, ஒரு பெரிய பூண்டு அளவுக்கு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கணும். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 மிளகாய் எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகாவும் போடலாம். காஞ்ச மிளகா போட்டால் இன்னும் டேஸ்ட்டு தெரியும் அப்படின்றதுனால தான். பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே ஒரு 3/4 ஸ்பூனுக்கு போடணுங்க நம்ம வதக்கும் போது. இது நான் ஏற்கனவே இப்போ நான் பருப்பெல்லாம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேங்க. இப்போ நான் இதை அரைக்க போகிறேன். இந்த பருப்பு நல்ல ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. அது நல்லா நம்ம கொஞ்சம் குறுகுறுன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு ரொம்ப நைஸாகவும் அரைக்கூடாது. அதை நம்ம இட்லி குண்டால் வச்சு வேக வச்சு பார்த்துக்கலாங்க. இதுக்கு ஒரு 2 வெங்காயம். ஒரு சிலர் வெங்காயம் போட மாட்டாங்க, ஆனால் வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் எப்பவுமே வெங்காயம் போட்டுக்கிறது. 2 வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சிங்க. இப்போ இஞ்சியும் இந்த பூண்டும் போட்டு அந்த பருப்பில் போட்டு நம்ம இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அரிசி, பருப்பு, இஞ்சி, பூண்டு, சீரகம், உப்பு, மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சது இட்லி குண்டானில் கீழே தண்ணி கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி போட்டுட்டு தட்டு வச்சுட்டு அதில் மேலே கொஞ்சம் லேசாக எண்ணெய் போட்டிருக்கோம். அப்போ தான் அதில் ஒட்டாமல் வரும்ன்ட்டு நம்ம குறுகுறுன்னு அரைச்சி அந்த அரிசி பருப்பு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுருக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுனால தான். இட்லி போலவும் தட்டி வைக்கலாம். நம்ம அதுக்குன்னு வேக வைக்கிற அந்த பிளேட்டுங்களில் கூட நம்ம அழகாக தட்டையாக செஞ்சு கூட அடிக்கி நம்ம வேக வச்சிடலாங்க. ஆனால் இது போல் வேக வச்சுருது எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இது போல் வேக வச்சுருதுங்க. இந்த சீராளம் ரொம்ப நல்லது. இது போல் மூடி வச்சிடணும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரே 10 நிமிஷத்தில் 10 to 15 மினிட்ஸ்லேயே நல்லா வந்துடுங்க. ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணுங்க. இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். சீராளத்துக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் செக்கு நல்லெண்ணெய் செக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேங்க. அதனால் அதையே போட்டுக்கிறேன். இது 2ம் ஒவ்வொரு ஸ்பூனுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதில் வெங்காயம் போட்டணும். நம்ம 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. 2 வெங்காயம் இதில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுருவோம். நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அந்த சீராளத்தை நல்லா வேக வச்சதை உதிர்த்து இதில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கினே இருந்தோம்னாவே சூப்பரான சீராளம் கட்டிங்க. இது நல்லா வதங்கணும். இப்போ சீராளம் வெந்துடுச்சான்னு நம்ம பார்க்கணுங்க. இப்போ இது போல் இப்படி எடுத்து பார்க்கணும். இப்படி குத்தி பார்த்துட்டு இது பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். எதுவுமே இல்லை. இப்படி தொட்டு பார்த்தாலும் நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா உதிர்த்துட்டு அந்த வெங்காயத்தில் போட்டு நம்ம கலரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதிலே கொஞ்சம் பெருங்காயம் போடணும். அது கொஞ்சம் தாராளமாக போட்டோம்னா நல்ல ஜீரணம் வருங்க. ஏன்னா இதில் பருப்பாகவே யூஸ் பண்ணுறதுனால தான். இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுரும். நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இந்த பருப்பு நல்லா வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கேங்க. இந்த பருப்பு தருது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம கேக் போல் கட் பண்ணி பீஸாக கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஆனால் இது போல் உதிர்த்து போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா எல்லா இடமும் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் படுறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் உதிரியாக இப்படி போட்டுடணும். நல்லா எல்லா இடமும் இது நம்ம வதக்கினே இருந்தோம்னாவே நல்ல டேஸ்ட் வந்துடுங்க. இதே நல்லா குட்டி குட்டி பீஸாக இருக்கிறதுலாங்க இது போல் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். மீடியமாக தீ மீடியமாக வச்சுக்கணுங்க. நம்ம பருப்பு நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட்டுன்றதுனால எல்லாருமே சாப்பிட்லாம். நான்வெஜ் ஆளுங்கள்லாம் சிக்கன் எடுத்துப்பாங்க, அதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குதுன்னு. ஆனால் இப்போ இந்த பருப்பு சீராளம் துவரம் பருப்பில் செய்கிற சீராளம்
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், மார்னிங் டிஃபனு அது போலவும் எடுத்துக்கலாம். இதில் பெருங்காயம்லாம் கூட ஆட் பண்ணுறதுனால நல்ல ஜீரணத்துக்கு வந்துடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையான சீராளம் ரெடி. ஹை ப்ரோட்டீன் டயட்டு, எல்லாருமே சாப்பிட்லாம். சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் நம்ம சீராளம் வீட்டில். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது போல் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கப்பில் ஒரு தட்டில் போட்டு இது இப்படி ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க. அப்படியே அருமையாக இருக்கும். சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும்.